ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்னைக்கு டாபிக் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, இப்போ பாஸ்ட் டேஸாக நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலே யூஎஸோட ப்ளே வந்து பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்குது. ஸோ யூஎஸ் வந்து இனிஷியலாக பார்த்தா வெனிஸை வந்து கேப்சர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா க்ரீன்லேண்டு, அடுத்து பார்த்தா பனாமா. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ட்ரம்ப் வந்து க்ரீடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. இட் இஸ் நாட் லைக் அ ஈகோ வார். பட் இது வந்து என்ன வார் அப்படின்னா, இட்ஸ் லைக் அ ஆயில் ட்ரேட் அண்ட் மினரல்ஸ் கண்ட்ரோல் வார். சரிங்களா? ஆயில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா எஸ் ஆப்வியஸ்லி வெனிஸ், அண்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பனாமா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ட்ரேட் ரூட், அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா இது வந்து க்ரீன்லேண்ட். சரிங்களா? அப்போது இந்த ஆயில் ட்ரேட் மினரல்ஸ் இந்த 3 ஏரியாவுமே நம்மளோட பெட்ரோல் ப்ரைஸ், க்ராசரி பில், இஎம்ஐ இப்படி சொல்லி எல்லா விஷயத்துலையுமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு லெவல் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அந்த மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாஸ். சரிங்களா? அப்போது இது வந்து யூஎஸோட ஸ்ட்ராட்டஜியா இல்லை அப்படின்னா ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு இம்பீரியலிசமா அப்படிங்கிறது வி ஷுட் நோ. சரிங்களா? அப்போது எதுக்காக க்ரீன்லேண்ட், வெனிஸ், பனாமா, கனடா இது எல்லாத்தையுமே யூஎஸ் வந்து கேப்சர் பண்ண நினைக்கணும், எதுக்காக டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இட்ஸ் நாட் அபவுட் கண்ட்ரிஸ். இந்த 4 கண்ட்ரியோ 4 இடத்த பற்றியோ கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் கண்ட்ரோலிங் ஆயில் ட்ரேட் ரூட்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ். சரிங்களா? ஆயில் ட்ரேட் ரூட் அண்ட் ரிசோர்ஸஸ். அப்போ வெனிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா இட்ஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஆயில் ரிசோர்ஸ். சரிங்களா? அப்போது வெனிஸ் கிட்ட வந்து பார்த்தோன்னா வேர்ல்டோட பிக்கஸ்ட் ஆயில் ரிசர்வ் இருக்குது. சரிங்களா? ஆனால் கண்ட்ரி வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வெனிசுலியா வந்து இட்ஸ் அ புவர் கண்ட்ரி. அவங்கக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கர வீக்காக இருக்குது, அண்ட் ஆல்சோ தேர் ஆயில் வந்து ஃபுல் பொட்டென்ஷியலாக யூஸ் ஆகலை. சரிங்களா? அப்போ இந்த ஆயில் அப்படிங்கிற இந்த சோர்ஸை யார் யூஎஸ்ன்னு கிடையாது, எந்த ஒரு கண்ட்ரி கண்ட்ரோல் பண்ணாலும் கூட குளோபலோட ஆயில் ப்ரைஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அவங்களால. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸ் வந்து வெனிஸை டார்கெட் பண்ணுறாங்க. ஆயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆயில் ரேட்டில் என்ன அஃபெக்ட் ஆகிட போகுது அப்படிங்கிறப்போ, ஆயில் வந்து இட்ஸ் அ டெய்லி லைஃப் எக்ஸ்பென்ஸ். சரிங்களா? ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எல்லாமே எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா காஸ்ட்லி ஆக ஆரம்பிச்சிடும். லெட்ஸே டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து எனக்கு என்னாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறோம். பெட்ரோல் டீசல் ரேட் வந்து எனக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். பஸ் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் வந்து எனக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். எலக்ட்ரிசிட்டி பில் வந்து என்னாகும் அப்படின்னா அதிகமாகும். எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆப்வியஸ்லி ஆயில் இன்க்ரீஸ் ஆகிறப்ப எனக்கு ஃப்ரூட்ஸ் ப்ரைஸ் வந்து எனக்கு என்னாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ரெஸ்டாரண்ட் டெலிவரி காஸ்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆயில் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னோடய லிவிங் காஸ்ட், அதாவது டெய்லி எக்ஸ்பென்சஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுது. சரிங்களா? அண்ட் ஒய் க்ரீன்லேண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா, க்ரீன்லேண்ட் வந்து இட்ஸ் அ ஃப்யூச்சர் கோல்டு. ஓகேவா? இட்ஸ் அ ஃப்யூச்சர் கோல்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் இட் நோன் ஃபார் இட்ஸ் ரிசோர்ஸஸ். ஆர்டிக்காக இருக்கும், ஷிப்பிங் ரூட்ஸு எல்லாமே இந்த க்ரீன்லேண்டை சுற்றி தான் இருக்குது. சரிங்களா? அண்ட் ஆல்சோ ரேர் எர்த் மினரல்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? இவி கார்ஸுக்கு, மொபைல், சிப் மேக்கிங், மிசைல்ஸ், டிஃபென்ஸ் இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. இப்போது சைனா தான் ரேர் எர்த் ப்ராசஸிங்கில் நம்பர் 1 இருக்குது. ஆனால் க்ரீன்லேண்டோட மினரல்ஸை கண்ட்ரோல் பண்ணா அப்படின்னா சைனாவோட டிபெண்டன்ஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? கட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்க க்ரீன்லேண்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ க்ரீன்லேண்ட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன். ஓகேவா? அந்த ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் வச்சு பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ அதில் வந்து நியூ ஆர்டிக் ஷிப்பிங் ரூட்ஸை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? நியூ ஆர்டிக் ஷிப்பிங் ரூட்ஸை வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? மிலிட்ரி, ட்ரேடு, மினரல்ஸ் இது எல்லாமே எனக்கு இந்த க்ரீன்லேண்டில் இருக்கிறதுனால க்ரீன்லேண்ட் என்ன பண்ணுறாங்க? கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க யூஎஸ். அண்ட் ஆல்சோ ஃபார் பனாமா. ஒய் பனாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பனாமா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ட்ரேட் கண்ட்ரோல். சரிங்களா? ட்ரேட் ரூட். அப்போ பனாமாவோட வேர்ல்டோட 5% ஆஃப் த ட்ரேட் வந்து எது மூலமாக தான் நடக்குது அப்படின்னா நமக்கு இந்த ரூட் மூலமாக தான் நடக்குது யூஎஸ்க்கு. சரிங்களா? அண்ட் ஆல்சோ யூஎஸோட ட்ரேடில் 40% வந்து பனாமா கேனல் மூலமாக தான் நடக்குது. இந்த இது வந்து ஸ்பீடை டிசைட் பண்ணும், காஸ்ட்டை டிசைட் பண்ணும். சரிங்களா? ஷிப்பிங்கில் வந்து பார்த்தோன்னா ஸ்பீடு ஸ்லோ ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன க்ரியேட் ஆகும்னா இன்ஃப்ளேஷன் வந்து க்ரியேட் ஆகும்.
வேர்ல்டோட 5% ஆஃப் த ட்ரேட் எனக்கு இந்த பனாமா மூலமாக தான் நடக்குது. அண்ட் ஆல்சோ யூஎஸ் ட்ரேடில் ஆல்மோஸ்ட் 40% இந்த பனாமா கேனல் மூலமாக தான் நடக்குது. அண்ட் இந்த ஸ்பீடை வச்சு என்ன பண்ணலாம், காஸ்ட்டை வச்சும் எல்லாமே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஷிப்பிங்கோட ஸ்பீடு ஸ்லோவாகிறப்ப எனக்கு இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் ஷிப்பிங் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதுக்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது நமக்கு, சரிங்களா? அண்ட் இதனால என்ன பண்ணுறாங்க, பனாமா கேனலை வந்து அவங்க பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒய் கனடா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, கனடா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் சைலண்ட் ரிசோர்ஸ் கண்ட்ரோல். ஓகேவா? ஆயிலாக இருக்கலாம், மினரல்ஸாக இருக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கலாம், அண்ட் ஆல்சோ டிம்பராக இருக்கலாம், சரிங்களா? எல்லாமே கனடாவோட பிக்கஸ்ட் ரிசோர்ஸஸ். வேர்ல்டோட செகண்ட் பிக்கஸ்ட் ஆயில் சாண்ட்ஸ் இருக்கிற இடம் வந்து நமக்கு கனடா தான். அண்ட் ஆல்சோ ஃப்ரெஷ் வாட்டர், மினரல்ஸ், டிம்பரோட ஸ்டாக்ஸும் எங்கே இருக்குன்னா கனடாவில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இப்போதைக்கு கனடாவுக்கு எந்த ஒரு எனிமியும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இவங்க எல்லாத்துக்குமே காமனான ஒரு எனிமி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா சைனா தான். ஓகேவா? கண்ட்ரோல் பண்ணால் சைனாவோட டிபெண்டன்ஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு தேவையில்லாமல் போகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்கேஸ் யூஎஸ் வந்து இந்த வாரில் சக்சீட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும், வேர்ல்டு எக்கனாமியில் என்ன ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆயில் ப்ரைஸ். ஓகேவா? ஆயில் வந்து மார்க்கெட்டில் பயங்கர பொட்டன்ஷியல் கண்ட்ரோல் க்ரியேட் ஆகும். அண்ட் ஷிப்பிங் அண்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, ஷிப்பிங் அண்ட் ட்ரேட் வந்து எதை டிபெண்ட் பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்பீடு, காஸ்ட்டு, இது எல்லாமே பொலிட்டிக்கல் டெசிஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அண்ட் ஆல்சோ எமர்ஜிங் கண்ட்ரீஸ் லைக் கரன்சி அன்ஸ்டேபிளாக இருக்கிறது, இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரி எமர்ஜிங் கண்ட்ரீஸில் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும், சரிங்களா? அண்ட் எக்கனாமி நம்பர்ஸை விட வந்து பார்த்தோன்னா பவர் பாலிட்டிக்ஸ் வந்து இங்கே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணும். ஓகேவா? அண்ட் இது வந்து ஆயில், ஃபுட்டு, இந்த விஷயங்கள் எல்லாமே வச்சு பார்க்குறப்போ, ஆயில் ட்ரேட் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் இது ப்ராப்ளம் கிடையாது. டே டு டே லைஃபோட நார்மல் பீப்புள் எல்லாருக்குமே இந்த லைஃப்பை வந்து இது பயங்கர இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணும், சரிங்களா? பிகாஸ் ஆயில் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது, இன்ஃப்ளேஷன் க்ரியேட் ஆகுது, எக்ஸ்பென்சஸ், இஎம்ஐ காஸ்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது, ஃபுட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ ஜியோ பொலிட்டிக்ஸை நம்ம இக்னோர் பண்ணாலும் கூட அதால் க்ரியேட் ஆகக்கூடிய இம்பேக்டை வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா கம்மி பண்ண முடியாது. ஸோ அந்த இம்பேக்டை வந்து வி குடன்ட் இக்னோர் இட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வை US is controlling these areas. ஓகேவா? So hope this session is useful and thank you for watching.